நத்தம் இடத்துக்கு பட்டா முக்கியமா? இல்ல பத்திரம் முக்கியமா? நெறைய பேர் வீடியோல பத்திரம் தான் முக்கியம். பட்டா முக்கியம் இல்ல. பத்திரம் இருந்தா பட்டாவ ஈஸியா வாங்கிடலான்னு சோசியல் மீடியால மிஸ்கைட் பண்றாங்க. இந்த மாரி சோசியல் மீடியால கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க ஒரு லேண்டுக்கு முழுக்க முழுக்க பட்டாவே இல்லாம இருக்கிறது வேற. பட்டா இருந்தும் பேர் மாற்றம் செய்யாம இருக்கிறது வேற. உதாரணத்துக்கு என்னோட லேண்ட் நத்தம் தாங்க. அதுக்கு பத்திரம் இருக்கு. ஆனா பட்டா இல்ல. இப்ப என் லேண்டுக்கு பட்டா வாங்கணும்னா, என் லேண்ட் எவ்வளோ சென்ட் இருக்கு? அதுல நான் வீடு கட்டியிருக்கேனா இல்லையா? இல்ல வேற ஏதாவது கடை கட்டியிருக்கேனா? இல்ல விவசாய நிலத்துல இருந்து நத்தம் லேண்டா மாத்திருக்காங்களா? கைப்பட்டால இருந்து ஆன்லைன் பட்டா மாத்துறப்ப ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஹெல்டோர் பிரச்சனை எதுவும் இருக்கா? இந்த மாரிலாம் பார்த்துட்டு தான் எனக்கு பட்டா கிடைக்குமா, கிடைக்காதுங்கிறதே முடிவாகும். இது எல்லாமே பட்டாவே இல்லாம இருக்கவங்களுக்கு தான். பட்டா இருக்கிறவங்க இத பத்தி கவலைப்பட தேவையில்ல. மனுஷனுக்கு வர நோய டாக்டர் பல்ஸ் புடிச்சு பார்த்தா தான் தெரியும். அதே மாரி நிலத்துக்கு இருக்கிற பிரச்சனைய நிலத்த பத்தி முழுசா தெரிஞ்சா தான் அதுக்கு தீர்வு குடுக்க முடியும். இதெல்லாம் தெரியாம யாரோ உங்களுக்கு பட்டா வாங்கி தரணும்னு சொன்னாங்கன்னா, அவங்கள நம்பி ஏமாந்துறாதீங்க. உங்க லேண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு பதில் குடுக்குறேன். எனக்கு தெரியாத விஷயத்த என்னோட டீம் எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட கேட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்.